பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த சங்கீத பகுதி மூலமாக உங்கள் யாவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் கிடைக்காத சாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 34ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நாம் தியானிக்க போகிறோம். நாம் அவ்வப்போது உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம், அவ்வப்போது நாம் சொல்லுகிற வசனம், மனப்பாடமாய் நமக்கு தெரிந்த வசனம். சங்கீதம் 34 10ஆவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இந்த வருஷம் துவக்கத்துல இந்த வசனம் எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தமா வந்துச்சு? நிறைய பேர் இருக்கீங்க. 2-3 பேருக்கெல்லாம் இந்த வசனம் வாக்குத்தத்தமா வந்துச்சு. ஹல்லேலூயா. இப்ப இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, தாவீது இப்படியாய் சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை கேடுறவர்களுக்கோ என்ன பண்ணாதான் ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. இங்கே நன்மை குறைபடாது என்று சொல்லவில்லை, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் நம் வாழ்க்கையில எந்த நன்மையுமே குறைபடாமல் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த சிங்க குட்டிகள் சொல்லும் பொழுது நான் இந்த சிங்கத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல விரும்புகிறேன். இந்த சிங்கம் பசி எடுக்கும் பொழுது தான் இருக்கிற இடத்திலிருந்தே இரையை பிடித்துக் கொள்ளுமா. தான் இருக்கிற இடத்துல இருந்து, இந்த சிங்கத்தை பத்தி எத்தனை பேர் தெரியும் தெரியல, சிங்கமானது காட்டுக்கு ராஜா என்று நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த சிங்கம் தான் இரையை பிடிப்பதற்காக சோம்பேறித்தனம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பசி எடுத்துன்னா இருக்கிற இடத்துல இருந்தே பயங்கரமான ஒரு சத்தத்தை கொடுக்கும். அந்த சத்தத்தை கேட்ட உடனே காட்டில் உள்ள எல்லா மிருகங்களும் நினைக்குமா நமக்கு ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகிறது என்று சொல்லி முயல், மான் இதெல்லாம் அங்கும் இங்குமா ஓடுமா. இது மறைந்து இருந்து இந்த சத்தத்தை கொடுத்த உடனே இந்த மிருகங்கள் ஓடும். சிங்கம் மறைஞ்சிருக்கிறது இந்த மிருகங்களுக்கு தெரியாது. ஆனா ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னு சொல்லி அங்கும் இங்குமா ஓடும் பொழுது தான் இருக்கிற இடத்துல இருந்தே அந்த இரையை அந்த சிங்கம் பிடித்துக் கொள்ளுமா. ஹல்லேலூயா. ஆனால் இப்படிப்பட்ட சிங்கம் கூட ஒரு நாள் பட்டினி வந்தாலும், ஆனால் தேவனை தேடுகிற மனிதர்களுக்கு ஒரு குறைவுமே வராதா. ஹல்லேலூயா. தான் இருக்கிற இடத்திலிருந்தே இரையை பிடிக்கிற சிங்கத்துக்கு கூட குறை வரலாம், ஆனால் தேவனால் அழைக்கப்பட்ட, அவரால் அபிஷேகம் பண்ணப்பட்ட, அவரால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. வேதத்திலே மிருக ஜீவன்கள் ஒருபோதும் பசியோட பட்டினியா இருக்காது, கர்த்தரை அவைகளை போஷிக்கிறார் என்று வசனமும் இருக்கிறது. ஆனால் நாம் அவைகளை காட்டிலும் விசேஷித்தமானவர்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவைகளை தேவன் தான் படைத்தார், ஆனாலும் தேவன் நம்மை அவருடைய சாயலாகவே படைத்தார். ஹல்லேலூயா. நாம் அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு சுதந்திரத்தை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. கர்த்தரால் மீட்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் அவருடைய பிள்ளைகள், அவருடைய குழந்தைகள். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் தாவீது இப்படியா சொல்லுகிறார், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளை, இது ஒருவேளை உங்களுக்கு வாக்குத்தத்தமா இந்த வசனம் கிடைத்திருக்கலாம், ஆனா நம்முடைய வாழ்க்கையில நன்மையே வரவில்லையே. எத்தனையோ குறைகளோடு குற்றங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, பிரச்சனைகள் மத்தியிலே, நெருக்கங்கள் மத்தியிலே தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நன்மையை காண முடியவில்லையே என்று நீங்கள் நினைக்கலாம். கர்த்தருடைய வேத வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33ஆவது வசனம் சொல்லுகிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஹல்லேலூயா. நாம் தேவனிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது நாம் தேவனை தேட வேண்டும். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்கு ஒரு முதலிடத்தை கொடுக்கும் பொழுது, கர்த்தருக்கு முன்மாதிரியாய் நாம் வாழும்போது, கர்த்தருக்குரிய காரியத்தில் நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது, கர்த்தர் நமக்கு இவைகள் எல்லாவற்றையும் நன்மையாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. நாம் ஒரு ஆசீர்வாதம் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் சும்மா கேட்ட உடனே அவர் கொடுக்க மாட்டார், நம்மிடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. தாவீது இந்த வசனம் எப்போ சொல்றாருன்னா, இப்படிப்பட்ட நெருக்கங்கள் மத்தியிலே, அவர் கூட இந்த பிள்ளைகள் நெருக்க மத்தியிலே, ராஜாவா இருந்த போதும் இவருக்காக சதி செய்த மக்கள் மத்தியிலே, இவரை கொல்ல சவுல் தேடுகிற மத்தியிலே இந்த வசனத்தை எழுதுகிறார். ஹல்லேலூயா. பிரச்சனைகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே, நெருக்கத்தின் மத்தியிலே தான் தாவீது இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார், எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருந்தது, நான் ஆராதிக்கும் தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் என்னை கைவிடுவதே இல்லை. எல்லா நெருக்கங்கள்
மத்தியிலே, வியாதிகள் மத்தியிலே, போராட்டங்கள் மத்தியிலே கர்த்தர் நம்மை ஒருபோது என்ன பண்ண மாட்டாரு, கைவிடவே மாட்டார். அதற்கு நாம் செய்ய வேண்டிய முதலாவது காரியம், தாவீது தன்னுடைய நெருக்கத்தின் நேரத்தெல்லாம் கர்த்தரை பாடினார். இந்த முதலாவது வசனம் சொல்லுகிறது 34 முதல்ல, கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. அவர் நெருக்கத்தின் மத்தியிலே தேவனை என்ன பண்ணினார், பாடி கர்த்தரை ஆராதிச்சார். நெருக்கத்தின் மத்தியிலே அவர் சோர்ந்து போய் முடங்கி கிடக்கவில்லை, தேவனை துதித்துக் கொண்டே இருக்கிறார். எல்லா நேரங்களிலும், எல்லா போராட்டங்கள் மத்தியிலும், எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும் என்னை தப்புவிக்க ஒரு தேவன் என்னோடு உண்டு. அல்லேலூயா. இந்த விசுவாசமும் இந்த நம்பிக்கை நமக்குள்ளே வர வேண்டும். அல்லேலூயா. நெருக்கங்கள் மத்தியிலே புலம்பிக் கொண்டே இருக்கக்கூடாது, இது வந்தது எனக்கு நல்லது என்று சொல்ல வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படிப்பட்ட தாவீது தன் பிள்ளைக்கு ஒரு ஆலோசனையை கொடுக்கிறார். வாசிக்கலாம் ஒரு வசனத்தை. 1 நாளாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் என்றைக்கும் உன்னை கைவிடுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுல இருந்து உங்களுக்கு என்ன புரியுது? தாவீது தன்னுடைய அனுபவத்திலிருந்து தன்னுடைய மகனுக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? நீ அவரை தேடினால் அவரை கண்டுகொள்வாய், நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை கண்டுகொள்ள மாட்டார், உன்னை மறந்துடுவார். அல்லேலூயா. இதை அறிந்த தாவீது தான் சொல்லுகிறாரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மை குறைவு. அல்லேலூயா. அதைத்தான் தன் மகனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீ குறைவு வந்தாலும் தேவனை தேடுகிறதை மறந்து விடாத, போராட்டங்கள் வந்தாலும் தேவனை தேடுகிறதை மறந்து விடாத, பிரச்சனைகள் வந்தாலும் தேவனை தேடுகிறதை மறந்து விடாத, வியாதியின் மரண படுக்கையில இருந்தாலும் தேவனை தேடுகிறதை நீ மறந்துடாத. நீ என்ன சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தரை நீ தேடினார் அவர் உனக்கு தென்படுவார். அல்லேலூயா. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இந்த வருட தொடக்கத்துல கர்த்தர் உங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறவில்லையே, இந்த வசனத்தை நான் பிடித்துக் கொண்டுதான் இருந்தேன், ஆனால் என் வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று சொல்லி நீங்கள் கேள்விக்குறியோடு வந்திருக்கலாம். எத்தனையோ முறை கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை என் வாழ்க்கையில நடக்கவில்லையே என்று நீங்கள் நினைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை சரியாய் நீங்கள் கொடுக்காததனால் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறது. அல்லேலூயா. என் அன்பு தேவ பிள்ளைகளை, இன்று கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை எல்லா நேரங்களிலும் கர்த்தரை முன்பதாக வைத்து உங்கள் வாழ்க்கை பயணத்தை நீங்கள் தொடர்வீர்கள். ஆனால் கர்த்தர் அவைகளை நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. இதை அனுபவித்ததுனாலதான் தாவீது சொல்லுகிறார், எந்த சூழ்நிலையை கர்த்தரை என்ன பண்ணாத, விட்டுடாத, அவரை இறுக்கமா பிடித்துக்கோன்னு சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லுகிறார். இன்றும் கர்த்தர் நம்மோடு அதுதான் சொல்லுகிறார். என்ன நெருக்கத்தில் வந்தாலும், என்ன போராட்டம், கர்த்தரை ஒருபோதும் என்ன பண்ணிடாதீங்க, விட்டுடாம அவரை இறுக பற்றி கொள்வீர்கள். ஆனால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இவைகளை அறிந்த தாவீதுதான் 34ஆம் சங்கீதத்தை முழுமையா நீங்கள் வாசிப்பீர்களானால் கர்த்தருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை, அவர் செய்த அற்புதங்களை அழகாய் அந்த சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. 34வது அதிகாரம் 4ஆம் வசனம் 5வது வசனத்தை ஒரு வாசிக்கலாம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் நம்ம யாரை தேடணும்? கர்த்தரை தேடணும். ஒருவேளை இன்னும் ஒரு மாசம் இருக்கு,
உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறலனா உங்களை கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து சமூகத்துல செவிங்க. ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்தம் இவ்வளவு நாள் எனக்கு நிறைவேறும் காத்து கொண்டே இருந்தேன், நிறைவேறவே இல்லை. ஒருவேளை என் வாழ்க்கையில ஏதாவது குறைவுகள் இருக்குமானால் என்னை மன்னிங்க. உமக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, உமக்கு செலவழிக்க வேண்டிய நேரத்தை சரியாய் உமக்கு கொடுப்பேன். அதாவது சொல்லுகிறார், அதிகாலையில உம்மை நான் தேடினேன் என்று சொல்லுகிறார். காலை நேரத்தில் கர்த்தரை தேடும் பொழுது நமக்கு கிருபைகள் பெருகும். அல்லேலூயா. தேவனுக்கு முதலிடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே முதல் நேரம் கர்த்தருக்கு, நாம் சம்பளம் வாங்கினவுடனே முதல் காணிக்கை கர்த்தருக்கு. ஏனால் பூமியோ சபிக்கப்பட்டது. இந்த சபிக்கப்பட்டதுல இருந்து வருகிற ஆசீர்வாதத்தை நாம் ஒரு தசம பாகமாய் கர்த்தருக்கு கொடுக்கும் பொழுது அந்த சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. இந்த ரகசியம் தெரியாதனால தான் நிறைய பேர் தசம பாகமே கொடுக்கிறது இல்ல. இந்த பூமி எல்லாமே, பூமிக்குரியது எல்லாமே சபிக்கப்பட்டது. ஆனால் கர்த்தருக்கு முதலிடத்தை நாம் கொடுக்கும் பொழுது இந்த பூமியில் உள்ளவைகள் எல்லாத்தையும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இதை அறிந்த, இந்த அனுபவித்த தாவீது தான் சொல்லுகிறார், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அல்லேலூயா. இன்று நமக்கு குறைவில்லாத நன்மை வேண்டுமானால் கர்த்தரை தேட வேண்டும். அல்லேலூயா. அவர் நமக்கு வைத்திருக்கிற வசனமாகிய அடிச்சுவடுகள் பாதையிலே நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. நமக்கு போதிக்கப்படுகிற சத்தியத்தின்படி நாம் ஓட வேண்டும். அல்லேலூயா. அப்படி ஓட நாம் தீர்மானம் எடுக்கும் பொழுது, அப்படி ஓட, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நன்மையாய் மாற்றுவார். அல்லேலூயா. வேதத்துல இப்படி நன்மைகளை பெற்ற அநேகரை நாம் பார்க்க முடியும். உங்களுக்கு தெரிந்த தாவீது முதலாவது அவரை தேடினதுனால அவரை கர்த்தர் ராஜாவாய் மாற்றினார். அல்லேலூயா. நீங்கள் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலும் தானியேலுடைய நண்பர்கள் 3 பேரும் அவருடைய சரித்திரங்களை நீங்கள் படிப்பீர்கள். ஆனால் அவர்கள் அடிமையாய் கொண்டு வரப்பட்டு நேபுகாத்நேச்சர் அவர்களிடத்திலே அவருடைய விக்கிரகத்துக்கு வழிபட்ட உணவுகளை உண்டு புஷ்டி ஆகும்படி அவர்களுக்குரிய விக்கிரகங்களை வழிபட்டு அந்த ஆகாரத்தை கொடுத்து தேவனை ஆராதிக்கிற தானியேலையும் அவருடைய நண்பர்களையும் புசிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது இவர்கள் கர்த்தருடைய தீர்மானத்திலே, நாங்கள் விக்கிரகங்களுக்கு வழிபட்ட ஆகாரத்தை சாப்பிட மாட்டோம், ராஜாவின் பானம் எங்களுக்கு வேண்டாம் என்று சொல்லி தங்களை ஒப்பு கொடுத்து அதில் உறுதியாக இருந்தார்கள். அப்பொழுது இவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த பானபாத்திரக்காரன் இடத்துல, நீங்கள் கொடுக்கிற ஆகாரம் எங்களுக்கு வேண்டாம், நாங்கள் ஒரு கீரை வகைகளும் பருப்பு வகைகளும் சாப்பிடுகிறோம், ஆனால் நாங்கள் இதை சாப்பிட்டு நீங்கள் நினைப்பது போல நாங்கள் புஷ்டி ஆவோம் சொல்லி சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானம் என்ன என்றால், கர்த்தருக்குதான் முதலிடம், விக்கிரகங்களுக்கு வழிபட்டதை ராஜா கொடுத்தா கூட எங்களுக்கு வேண்டாம், ஒருவேளை இதை சாப்பிடுவதனால் நீங்க என்னை கொல்ல துணிஞ்சாலும் என்னை கொல்லுங்க, ஆனா விக்கிரகங்கள் வழிபட்டதை நாங்கள் உண்ண மாட்டோம் என்று ஒரு தீர்மானத்தில் உறுதியா இருந்தார்கள். அது போலவே இவர்கள் சாப்பிட்டு அந்த பருப்பு வகைகளும் கீரை வகைகளும் சாப்பிட்டு இறைச்சிகளையும் பானங்களையும் குடித்து புஷ்டியா இருந்தவர்களை காட்டிலும் அதிக பலசாலிகளாய் இந்த தானியேலும் அவருடைய நண்பர்களும் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. அவர்கள் எடுத்த ஒரு தீர்மானம், கர்த்தருக்கு உண்மையா இருப்பேன், கர்த்தருடைய காரியத்துல நான் உண்மையா, அவருக்கு பிரியம் இல்லாத சாப்பாடா இருந்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதை சாப்பிட மாட்டேன் என்று ஒரு தீர்மானத்துல உறுதியா காணப்பட்டார்கள். அதனால்தான் கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அதனால்தான் தேவனிடத்திலிருந்து அந்த நன்மையை அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரிடத்திலிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற திட்டத்திலே நம்ம உறுதியா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது நம்ம பார்க்க கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாதத பேசக்கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத காரியங்களை கேட்க கூடாது, கர்த்தருக்கு பிரியம் இல்லாத உங்ககிட்ட வருதுன்னா விட்டு விட்டு விலகி ஓடி போகணும். இப்படி ஓடி போய் கர்த்தருக்கு உண்மையா இருந்தாதான் நம்மை தாட்சி அடையாதபடி கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. சங்கீதம் 23:1 என்ன சொல்லுகிறது, கர்த்தரே மெய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அல்லேலூயா. நம்முடைய மெய்ப்பர் காட்டுகிற பாதையில் ஓடும் பொழுதுதான் நமக்கு ஆபத்து வராது. அல்லேலூயா. அவர் காட்டுகிற பாதை என்ன, சத்தியத்தின் பாதை. அல்லேலூயா. எப்படி நாங்க அவருடைய பாதையில் நடக்க வேண்டும் என நீங்க கேட்கலாம். இங்க போதிக்கப்படுகிற சத்தியத்தின் படி நம்மை ஒப்பு கொடுத்து வாழ ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை தாட்சி அடையாமல் நடத்துவார். அல்லேலூயா. நன்மைகளை காண பண்ணுவார். அல்லேலூயா. குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். அல்லேலூயா.
இது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை தான். எப்போது நாம் ஜெபிக்கும் பொழுது இதை சொல்லி ஜெபிக்கிற ஒரு வசனமா இருந்தாலும் இந்த வசனத்தை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம் அவருக்கு முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நாம் தேடினால்தான் அவரை நாம் கண்டுகொள்ள முடியும். அல்லேலூயா. அவருடைய பாதையில் நாம் ஓடினால்தான் அவர் தருகிற நன்மைக்கு பாத்திரவான்களாய் நாம் மாற முடியும். அல்லேலூயா. சத்தியத்தின்படி நான் நடக்க முயற்சிக்கிறேனே, அப்படித்தானே நான் நடந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கலாம். எங்கோ ஒரு இடத்துல கர்த்தருக்கு அதிகாலையில் அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். அடுத்து ஜெபிப்பதிலே கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். எதையாவது நம்ம ஒரு இடம் வாங்க போகிறோம், இல்ல ஒரு வேலைக்காக போகிறோம் என்றால் கர்த்தரிடத்துல சொல்லிட்டு தான் நம்ம போகணும். ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணுங்க. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்க, இப்படி என்ன நடத்துங்க அப்படி என்ன நடத்துங்க என்று ஜெபிக்க கூடாது. ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் எனக்கு வாய்க்க பண்ணுங்க. அல்லேலூயா. எப்பவுமே தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. பிதட்டி கொண்டு நமக்கு தேவையானதா மொத்தமா சொன்னா நமக்கு கிடைக்காது. ஆண்டவரே இது உமக்கு சித்தமானால் இது எனக்கு வாய்க்க பண்ணி கொடுங்க, இது உமக்கு சித்தமானால் இதை எனக்கு அடைய செய்யுங்க என்று சொல்லி கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. நம்ம அநேக காரியங்களுக்காக எப்போது ஜெபிக்கிறோம், ஆனா அதனால் நம்மளால என்ன பண்ண முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. ஆனால் கர்த்தருக்கு சித்தமானால் அது கர்த்தர் உங்களுக்கு வாய்க்க பண்ணுவார். அல்லேலூயா. தேவனுக்கு சுத்தமானது நம்மிடத்துல இருந்தால்தான் அது நிரந்தரமா இருக்கும். அல்லேலூயா. அவருக்கு சுத்தம் இல்லாமல் ஒன்று நாம் சுயமாய் பெற்றுக்கொள்வோமானால் அது சீக்கிரமாய் நம்ம விட்டு போய்விடும். அல்லேலூயா. அது நண்பரா இருக்கலாம், இடமா இருக்கலாம், பணமா இருக்கலாம், பொருளா இருக்கலாம், எதுவா இருந்தாலும் தேவ சுத்தத்தோடு நம்ம கிட்ட இருந்தாலும் அது நீடித்த நாட்களா இருக்கும். அல்லேலூயா. ஆகையினால் நாம் அவருடைய பிள்ளைகளா இருப்பதனால இனி வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. இந்த சிங்கக்குட்டிகள் தாட்சியடைந்து பட்டினியா இருந்தாலும் கர்த்தரை தேடுவதற்கு நன்மையில் குறைவில்லையே என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள என்னை தகுதிப்படுத்துங்க ஆண்டவரே. இதிலே குறைவுகள் என் வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரு மாற்றத்தை என் வாழ்க்கையில தாங்க என்று கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. விசேஷமாய் கர்த்தர் போதிக்கிற வார்த்தையில நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் போதிக்கிற வசனத்தின் பாதையில் கர்த்தர் எனக்கு இப்படி சொல்லியிருக்கிறார், அதனால நான் இதை செய்ய மாட்டேன், கர்த்தர் எனக்கு இப்படி போதிருக்கிறார், அதனால நான் இதை பேச மாட்டேன் என்று சொல்லி ஒவ்வொரு காரியங்களை அறிந்து அறிந்து விலகி ஓடிக்கொண்டே இருக்குமானால் இந்த நன்மைகளை உங்களை தேடி வரும். அல்லேலூயா. ஏனென்றால் அதைதான் மத்தேயுல இயேசுவே சொல்லுகிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உலகத்துல வருகிற நன்மையெல்லாம் கர்த்தர் ஒரு கொசுரா தான் பாக்குறாரு. எப்படி பாக்குறாரு? ஒரு கொசுரு. ஒரு நாலு நீங்க போய் ஒரு கிலோ வாழைப்பழத்துல ஒரு 10 பழம் நிக்கும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கடைக்காரன் ஒரு 11ஆவது ஒரு பழம், ஒரு சின்ன பழத்தை எடுத்து போடுவார் பாருங்க. அந்த சின்ன பழமா தான் இந்த உலகத்துல உள்ள ஆசீர்வாதங்களை கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அப்போ அசல் என்னது? கர்த்தர் தான், அவருடைய வேத வசனம் தான். அல்லேலூயா. அந்த அசலை நம்ம பிடித்து கொண்டோம்னா இந்த கொசுருவா இருக்கிற அந்த உலகத்தின் ஆசீர்வாதம் நம்மை பின்தொடர்ந்து நம்மை தேடி வரும். அல்லேலூயா. இன்னைக்கு உலகத்துல இருக்கிற நன்மையும் உலகத்துல இருக்கிற ஆசீர்வாதம் நம்ம பெருசா பாக்குறோம். தேவன் என்ன பண்றோம்? கொசுரு மாதிரி சின்னதா பாக்குறோம். டைம் கிடைத்தா ஜெபிக்கலாம், டைம் கிடைத்தா ஆராதிக்க போகலாம், டைம் கிடைத்தா வேதத்தை வாசிக்கலாம். இப்படி நம்ம அதை மட்டும் என்ன பண்றோம்? ஒரு கொசுருவா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். தேவன் கிட்ட இருந்து அதனாலதான் குறைவில்லாத நன்மை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை, குறைவில்லாத ஒரு ஆசீர்வாதத்தை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. அப்போ நம்ம அசல் எப்படி வாங்குறோமோ அது போல தேவனுக்கு முதலிடம் கொடுக்கும் பொழுது, தேவனுக்கு அதிக நேரத்தை செலுத்தும் பொழுது, கர்த்தருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம வாழும் பொழுது இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. நீங்க கேட்காமலே கர்த்தர் அள்ளி தருவார். அல்லேலூயா. நீங்க கேட்காமலே உங்கள் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீங்க கேட்காமலே உங்க பிள்ளையோட எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்படும். அல்லேலூயா. இதற்கு நாம் முக்கியமாய் செலுத்த வேண்டியது கர்த்தருக்கு முதலிடம். அல்லேலூயா. தாவீது தன்னுடைய சாலமோன் ஆகிய தன்னுடைய மகனுக்கு சொன்னது போல நீங்கள் அவரை தேடுவீர்களானால் அவரை கண்டு கொள்வீர்கள். அல்லேலூயா. அவருக்கு முதலிடம் கொடுக்காமல் அவரை விட்டு விடுவீர்களானால் அவரிடத்தில் வருகிற ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு பாத்திரவான்களும் ஒவ்வொரு மனிதர்களும் கர்த்தரை தேடினதனால் தான் நன்மையை பெற்றுக்கொண்டார்கள். அல்லேலூயா. அன்னால் கர்த்தரை தேடினார், கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார். எஸ்தர் ராஜாத்தி கர்த்தரை தேடினார், இஸ்ரவேல் யூதா மக்களையே கர்த்தர் விடுதலையாக்கினார். அல்லேலூயா. ஒவ்வொரு மனிதர்களும் மோசே கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து கர்த்தரை தேடிக்கொண்டு போனார். இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்த ஒரு பெரிய மனிதராய் கர்த்தரை உபயோகப்படுத்தினார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும் பொழுது பவுல் என்று சொல்லப்படுகிறதான
அப்போஸ்தலர் கர்த்தருடைய சமூகத்திலே சவுலா இருக்கும் பொழுதே கர்த்தருக்கு விரோதமாய் எழும்பினவர். ஆனால் கர்த்தரை அவரை தொட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பவுல் கர்த்தரை தேடினதுனால்தான் இன்றைக்கு அநேக நிருபங்களை அப்போஸ்தலரா இருந்து எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழுதி வைத்த நிருபங்கள் தான் இன்று நம்முடைய வாழ்க்கையை சுத்திகரித்து நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் கர்த்தரை தேட தன்னை ஒப்பு கொடுத்தார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றினார். இப்படி வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா நபர்களும் கர்த்தரை தேடினதால் அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்ததால் தான் நன்மைகளை பெற்றுக் கொண்டார்கள். இன்று நாம் அதற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது இந்த சொல்லப்பட்டிருக்கிற இந்த 10ஆம் வசனத்தின்படி கர்த்தர் நம்மை ஒருபோதும் குறைவில்லாமல் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? 34:10. சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கரங்களை தட்டி கர்த்தரோடு சோத்தரிப்போம். சங்கீதத்தில் இப்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.